Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இட்லி மிளகாய் பொடி கன் பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இட்லி மிளகாய் பொடியை ரொம்ப சுலபமாக வீட்லேயே செஞ்சிடலாம். இது கடைகளில் வாங்கி நீங்கள் உபயோகிக்கிறத விட வீட்டில் செஞ்சிங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஃப்ரெஷ் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். சாம்பார் சட்னி செய்ய முடியாத நேரத்தில் நீங்கள் இட்லி மிளகாய் பொடியை வச்சு இட்லி தோசை சாப்பிடும்போது ரொம்பவே ஈஸியாக உங்களுடைய வேலை முடியும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்ய முதல்ல உளுத்தம்பருப்பு 1/2 கப் எடுத்துக்கோங்க. இதை வெறும் பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதை அடிக்கடிக்கு கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா இதோட கலர் சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடும். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் கலர்னிங்கன்னா இது இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரும். இதை எடுத்து ஒரு தனி தட்டில் கொட்டி ஆற விடுங்க. இதே மாதிரி 1/2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதே லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. இது வறுபட ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் இதை எடுத்து தனியாக வச்சு ஆற விடுங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு நீங்கள் எந்த எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு சேர்த்தாலும் ஓகே, வெள்ளை எள்ளையும் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக ஒரு 2-3 நிமிஷம் இது பொரியிற அளவு நீங்கள் வறுத்தீங்கன்னா போதும். கொஞ்சமாக இது பொரிஞ்சதும் இதையும் எடுத்து பருப்புங்க கூட சேர்த்து ஆற விடுங்க. அடுத்து பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இதில் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பவுடர் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சிவப்பு மிளகாயை சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் லைட்டாக பொரிஞ்சு வந்தால் போதும், ரொம்ப செவக்க தேவையில்லை. இதையும் எடுத்து பருப்புங்களோட ஆற விடுங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சம் சால்ட் சேர்த்து கொரன்னு அரைச்சிக்கோங்க. இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சுட சுட இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அவசரமான காலை நேரத்தில் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸில் ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு இட்லி தோசையோட இந்த மிளகாய் பொடியில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நீங்கள் கலந்து கொடுத்தீங்கன்னா மதியம் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த இட்லி மிளகாய் பொடியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா இது 1 மாதம் வரைக்கும் கெடாது. இது போல் டீட்டெயில் ரெசிபீஸ் அண்ட் டெய்லி லஞ்ச் மெனு தெரிஞ்சுக்க ஹெல்தி தமிழ் குக்கிங் USA சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.